பேசலாமா? சரி. என் பையன் வந்து இன்றைக்கி +2 மார்க்கில் வந்து கேக் வெட்டிட்டோமா. கேக் வெட்டி அதை சொல்கிறதுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோனு மேலே ஃபோன் வேலை செய்கிறவங்க எல்லாமே ஃபோன் பண்ணி அண்ணா ஹரிஷ் எத்தனை மார்க்குன்னு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால அப்படி கட் ஆயிடுச்சு. நல்லா கேக் வெட்டி கொண்டாடியாச்சு. தம்பி வந்து இன்றைக்கி என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். நேற்றே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். சரி சுண்டல் குழம்பு மட்டும் வச்சுருவோம், பொரியல் எதுவுமே எனக்கு வேண்டாமா, ஊறுகாய் மட்டும் போதுன்ட்டு என் பையன் வந்து இப்போ வாங்க பேசுகிறேன். தம்பி என்ன படிக்க போகிறான், எந்த காலேஜ் போகிறான், எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒன்றா சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சுண்டல் குழம்பு வைக்க போகிறேன். சாப்பாடு வச்சுட்டேன், நான் குக்கரில் வந்து 1.5 டம்ளர் வச்சுட்டேன். இப்போ சுண்டல் குழம்பு வந்து நான் இங்கே கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சுருக்கேன். கரண்டி எடுத்தங்க. இப்போ வந்து சுண்டல் வந்து வேக வச்சுருக்கிறேன். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 விசில் விட்டேன், சூப்பராக வந்துருச்சு. சூடாக இருக்குது, இங்கே வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறேன். நேற்று நம்ம மாடி தோட்டத்தில் வந்து தம்பி வந்து கத்திரிக்காய் பிடின்ட்டு வந்தோன்னா அந்த கத்திரிக்காயை போட்டு இந்த மாங்காய் போட்டு எல்லாம் போட்டு வைக்க போகிறேன். இப்போ சட்டி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் என்ன குறிப்பு எடுத்திருந்தான் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அவன் என்ன குறிப்பு எடுத்திருந்தான் எவ்வளோ எப்படின்னு உங்களுக்கு சொல்லுவான். தம்பியே சொல்லுவான் எல்லாமே. பற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். நீ சொன்னாச்சே நான் அம்மா செய்வேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லு. வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து வெந்தயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயமும் கடுகு நல்லா பொரியிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா படப்படன்னு வெறிச்சது வந்து சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் அறுக்க வேணாம், இந்த மாதிரி மொட்டு மொட்டாக வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணணும் தெரியுமா, எண்ணெய் ஏமா இவ்வளோ சேர்க்குறீங்க நீங்கள். இந்த மாதிரி காரக்குழம்பு சுண்டல் குழம்புலாம் கொஞ்சம் எண்ணெய் உண்டவனை ஊற்றினாக்க தம்பிக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை அடுத்தது வந்து கம்மி பண்ணிக்கிறேன். தம்பி அம்மா உனக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரம்மா, அது மேலே மட்டும் கொஞ்சமாக என்ன வரும் அதை மட்டும் நீ யூஸ் பண்ணுங்கன்றிருக்கேன். பெரிய பையனாகவும் எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன். சரி பரவாயில்ல. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வதங்கணுன்னா வேண்டாம். இப்போயே வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சுண்டலில் வந்து நான் உப்பு போடலை, அதனால் இதில் உப்பு போட்டுக்கிடலாம். நான் வேக வைக்கும்போது எப்போயுமே உப்பு போட மாட்டேன். அப்போயாவது வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இதிலே நம்ம தக்காளி பழம் சேர்த்து விட்டுறலாம். வெங்காயம் வந்து ஏன்னா நமக்கு நல்லா வதங்கிச்சுன்னா குலைவாயிரும். இப்படி வதங்கினாத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. மூடி வச்சிடணும். தக்காளி வந்து போட்டுட்டு நம்ம நல்லா மூடி வச்சாத்தே நல்லா வேகும். இப்போ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நம்ம ஒரு கிளறிட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது. இதை போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கத்திரிக்காய் வேக வைக்க வேணாம். கத்திரிக்காய் வந்து முழுசாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் சூப்பராக இருக்கும். நல்லா இன்றைக்கி குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். மசாலா கலந்து விட்டு இப்போ நம்ம சுண்டல் போட்டுடலாம். நம்ம வேக வச்ச சுண்டல் கொஞ்சம் உனக்கு வேணுமா தங்க? கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்பா கொஞ்சம் நீங்கள் தான். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டு இப்போ சுண்டல் வேக வச்ச தண்ணியே நான் சேர்த்துட்றேன். தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடக்கூடாது. இப்போ அவ்வளோதான். புளியெல்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம மாங்காய் கப்பை போட போகிறேன், அதனால் புளி வேண்டாம். மாங்காய் இப்போயே சேர்த்து விட்டுறலாம். மாங்காய் போட்டு நம்ம சப்போட்டா மாங்காய் நல்லா இருக்கும். நல்லா தம்பி நிறைய மாங்காய் ஊரில் படித்தான் இந்த தடவை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். போதும் இந்த அளவுக்கு தண்ணி. இன்னும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி எதுவுமே சைட் டிஷ் இதுக்கு நான் பண்ணலை. இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு சாதம் கொஞ்சோண்டு ஊறுகாய் ஆளு கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு குழம்பு, அந்த மாங்காவுடைய புளிப்பு எல்லாமே. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம மாங்காய் வந்து தம்பி பச்சடி கேட்டால் மாங்காய் பச்சடி செஞ்சு கொடுங்கம்மாண்டு. அதனால் மாங்காயை வந்து தோல் சீவிட்டு எனக்கு நல்லா குழண்டு நல்லா குலைவா, அதாவது வெல்லம்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு அந்த பாத்திரல. இப்போ வாங்க எண்ணெய் ஊற்றிடலாம். மாங்காய் பச்சடிக்கு வந்து தோல் சீவிட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட வெந்தயம் போட்டுடலாமா? வெந்தயம் வேண்டாமா? ஏன்ப்பா வெந்தயம் வேண்டாம்? அது நல்லா ருசியாக சாப்பிட்டுக்கணும். டப்புன்னு வாயில வந்து கசக்குதோ? சரி பிடிக்க மாட்டேங்குது. இப்போ கடுகு சேர்த்தாச்சு. வரமிளகா 1, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம துருவி வச்சுட்டு மாங்காயை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது சப்பட்டை மாங்காய் சூப்பராக இருக்கும். மாங்காய் வந்து புளிப்பு நல்லாத்தே இருக்குது. பழம் மாங்காய்க்கு இனிப்பாக இருக்கும். மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி உப்பு போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போய் சேர்த்துடலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம்.
மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போதுங்களா தங்க? காரம் போதும்னு கொஞ்சம் போடவா? போதும்ண்ணா, வெள்ளை லைட்டாக போட்டு. வெள்ளை லைட்டாக. சரி. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால டேஸ்ட்டு நல்லாத்தே இருக்குது. என்னது? மஞ்சத்தூள். அது வந்து பேரரசி கிச்சன் அவங்க மிளகாத்தூள் சூப்பராக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாத்தூள், அதனால் கலர் எதுவுமே இல்லாமல் அவங்க நல்லா சூப்பராக அரைச்சிருக்காங்க. இப்போ வந்து நல்லா கிளறிடலாம். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் நான் வந்து. இந்த மாங்காய் வந்து நல்லா குலைவாக வேகணும், வேகிற வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். நம்ம மாங்காய் பச்சடி பார்த்துடலாம். சூப்பராக நான் எடுத்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறணும், நல்லா மசிஞ்சிடணும். இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல வெல்லம், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே இருந்தால் இந்த மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். நல்லா இப்படி மசிச்சு விட்டுறணும். அப்போ தான் வந்து அது அப்பளத்தை கொடுத்து சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இன்றைக்கி மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஹரிஷ் இன்னைக்கு மார்க் ரிசல்ட் வந்ததுக்கு நாங்கள் சாப்பிட்ற டைம் எத்தனை தங்க? டைம் 1 ஆச்சுமா. 1 மணி இல்லைடா, நல்லா பாரு, 3 மணிக்கு மேலே இருக்கும். 2:30 மணிக்கு மேலே. 2:53. 2:53. என் பையன் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் காஃபியே போட்டு குடித்தோம். எல்லாம் இன்னைக்கு டயத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ 2:54 நாங்கள் சாப்பிட போகிற டைம் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு அவ்வளோ, ஏன்னா 10th மார்க் அவன் கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு சாப்பிடவே அன்றைக்கி மனசு இல்லை. ஆனால் +2ல் வந்து அவங்க அப்பாவும் இன்றைக்கி வேலைக்கு போகல, நானும் வேலைக்கு போகல. இன்றைக்கி தம்பிக்கு வந்து சாயந்தரம் வந்து பக்கத்தில் வந்து அக்கா பருப்பு பாயசம் செஞ்சு விடுங்கக்கான்ட்டுருக்காங்க. கண்டிப்பாக செஞ்சு தரேன். மாங்காய் பச்சடியை பார்த்துடலாம். சூப்பராக இன்றைக்கி மாங்காய் பச்சடி தம்பி சொன்னது மாதிரி இன்றைக்கி நல்லா தோல் சீவிட்டு மாங்காய் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லா சுண்டல் கருப்பு பட்டாணி போட்டு நல்ல ஒரு காரக்குழம்பு மாங்காய் போட்டு இங்கே சாப்பாடு சுட சாப்பாடு ரெடியாக இருக்குது. சட்டியில் வைக்கல, இன்றைக்கி குக்கர்லேயே வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் பச்சடி நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கருப்பு சுண்டல் போட்டு ஒரு காரக்குழம்பு மாங்காய் கத்திரிக்காய் போட்டு மாங்காய் பச்சடி இன்றைக்கி வந்து நாங்கள் 3 மணிக்கு சாப்பிட போகிறோம். காலையிலேருந்து ஆனால் பசி இல்லை. தம்பி போய் கேக் வாங்கிட்டு வந்தானா, அப்புறம் எங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தா அவங்க அப்பா பணம் கொடுத்துட்டாங்க. தம்பி வச்சு போய் கேக் எல்லாமே வாங்கி கொடுத்து பக்கத்தில் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இன்றைக்கி நல்லா ஒரு இன்றைக்கி வேலைக்கு வேண்டாம், நாளைக்கு போய்க்கிறேன். ஏன்னா நாளைக்கு காலேஜுக்கும் போகணும். காலேஜுக்கு நாங்கள் போகிற வீடியோ வரும். அவன் என்ன குரூப் என்ன படிக்க போகிறான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். நிறையா கேட்டிருக்கீங்க. அடுத்து தம்பி என்ன படிக்க போகிறான்னு அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனுக்குடனே இதே ஆதரவை தொடர்ந்து விடுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர், பழைய சப்ஸ்கிரைபர், புது சப்ஸ்கிரைபர் எல்லாமே தொடர்ந்து வீடியோ போடுங்க. உங்கள் வீடியோ எல்லாமே நல்லா இருக்குன்றீங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஒரு வீடியோவில் உங்களுக்கு வரும் பாருங்கள். அதையும் நீங்கள் உங்களால தான் அந்த வீடியோவும் நான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.